காலையில் பரபரப்பாக சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது மிக்ஸி ரிப்பேர் ஆனால் அவ்வளோதான். அன்னைக்கு பிளான் பண்ணபடி சமையலை செய்ய முடியாது. அந்த மிக்ஸி ரெடியாகி வர வரைக்கும் நம்ம ஒரு வழியாகிடுவோம். அவ்வளோ முக்கியமான மிக்ஸியை நம்ம எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரியாத டிப்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாரில் இருக்க பிளேடு ஃப்ரீயாக சுற்றுற அளவுக்கு தண்ணி விட்டு அரைக்கணும். இல்லைனா பிளேடு உடஞ்சிடும். சில டைம் மோட்ரு ஃபயர் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதே பிளேடு மொக்கையாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஒரு பிடி கல்லுப்பை போட்டு அரைச்சிங்கன்னா ஷார்ப்பாகிடும். நம்ம ரொம்ப நேரம் ஏதாவது அரைக்கும்போது சில வாட்டி ரொம்ப ஹீட் ஆகிடும். அப்படி ஹீட் ஆகும்போது தொடர்ந்து அரைச்சிக்கிட்டே இருக்காமல் கேப் விட்டு அரைக்கணும். சில ஜாரில் தண்ணி ஊற்றி அரைக்கும்போது அந்த தண்ணி லீக் ஆகும். அப்பயே நம்ம ரிப்பேருக்கு கொடுத்து அதை சரி பண்ணிடணும். இல்லைனா அந்த தண்ணி மிக்சியில் இறங்கி மிக்சியும் ரிப்பேர் ஆகிடும். சில டைம் ஏதாவது நல்லா கெட்டியாக அரைக்கணுன்றதுக்காக தண்ணி ரொம்ப கம்மியாக விட்டு அரைப்போம். ரொம்ப கெட்டியாக போட்டு அரைச்சாலும் மிக்ஸி ரிப்பேர் ஆக வாய்ப்பு இருக்குது. மிக்சியில் நிறைய பொருள் போட்டு எப்பவுமே அரைக்கக்கூடாது. 3க்கு 2ன்ற அளவில் தான் அரைக்கணும். இல்லைனா அதுவும் ரிப்பேர் ஆகிடும். சில டைமில் நம்ம வீட்டில் லோ வோல்டேஜாக இருக்கும். அந்த டைம் மிக்ஸி யூஸ் பண்ணாலும் ரிப்பேர் ஆகிடும். இடம் இல்லைன்றதுக்காக சில பேர் மிக்சியை அடுப்பு பக்கத்தில் வைப்பாங்க. சில பேர் சிங்க் பக்கத்தில் வைப்பாங்க. இது ரெண்டுமே ரொம்ப ஆபத்தானது. சிங்க் பக்கத்தில் வச்சுருக்கும் போது அந்த டேப்பில் இருக்க தண்ணி ஃப்ளக் பாயிண்டில் பட்டு ஷாக் அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மிக்சியை எப்பவுமே ட்ரை பிளேஸில் தான் வைக்கணும். காலையில் அவசரமாக சமைக்கும் போது சட்னியை வதக்கிட்டு சூடாக அப்படியே போட்டு மிக்சியில் அரைப்போம். அந்த தப்பை மட்டும் பண்ணிடவே கூடாது. நம்ம சூடான பொருளை மிக்சியில் போட்டு அரைக்கும்போது அந்த ஆவி பட்டு மிக்சி ஜாரில் ஒரு ப்ரெஷர் வரும். அந்த ப்ரெஷர் அதிகமாகி மிக்சி ஜாரே சில வாட்டி வெடித்து அந்த சூடான பொருள் நம்ம மேலே பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னாலும் மிக்சி ஜார் ரெண்டுமே வீக் ஆகிடும். சில பேர் ஜூஸ் போடுறதுக்காக ஃப்ரீசர்லேருந்து ஐஸ் கட்டி எடுத்து அப்படியே போட்டு அரைப்பாங்க. அப்படி அரைக்கும்போது பிளேடு உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மிக்ஸி ஜார் வீக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீசர்லேருந்து எந்த பொருளாக இருந்தாலும் எடுத்து அப்படியே போட்டு அரைக்கக்கூடாது. சில பேர் தேங்காயை பொடியாக கட் பண்ணலனாலும் ஓரளவுக்கு சின்ன சைஸில் கட் பண்ணி போட்டால் பரவாயில்ல. ரொம்ப பெரிய பத்தையை அப்படியே போட்டு அரைப்பாங்க. அப்படி அரைச்சாலும் பிளேடு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில டைம் நம்ம மிக்சியில் ஏதாச்சும் அரைக்கும்போது அதோட தண்ணி வழிஞ்சு மிக்சியில் அப்படியே தேங்கி நிற்கும். டக்குன்னு நம்ம ஒரு காஞ்ச துணியை போட்டு துடைக்கணும். இல்லை அப்படின்னா அந்த தண்ணி உள்ளே இறங்கி காயில் போயிடும். ஒரு மிக்சி வாங்கும்போது நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கும், நம்ம என்னென்ன பொருள் அரைப்போன்ட்டு அதை பொறுத்து நம்ம வாட்ஸை செலக்ட் பண்ணணும். இப்போ நார்மலாக இருக்க ஒரு குடும்பம் 750 வாட்ஸே போதுமான. நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியில் இருக்கீங்க, ஜாயின்ட் ஃபேமிலி, நீங்கள் ஹார்டான திங்ஸ் அதிகமாக போட்டு அரைப்பீங்கன்னா நீங்கள் 1000 வாட்ஸ் சூஸ் பண்ணணும். மிக்ஸி ஜாரை கழுவும் போது உள்பக்கமும் வெளிப்பக்கமும் பார்த்து கழுவுற நம்ம ஜாரோட அடிப்பகுதி அந்த பிளாஸ்டிக்கை நம்ம ரொம்ப கேர் எடுத்து கழுவ மாட்டோம். அங்கேயும் நம்ம கையோட நல்லா ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அங்கே அழுக்க சேராமல் இருக்கும். நல்லா கழுவி காய வச்சு மூடனீங்க அப்படின்னா ஸ்மெல் வராமையும் இருக்கும். மிக்ஸி வாங்கும்போது பிராண்டடான மிக்ஸியா, ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. விலை கம்மியாக கிடைக்குதுன்ட்டு ஏதோ ஒரு மிக்ஸியை வாங்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி ரிப்பேர் ஆகும். அது ரிப்பேர் ஆச்சுன்னா ஸ்பேர் பார்ட்ஸும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. மிக்சியில் நிறைய மாடலில் இப்போ வந்திருக்கு. மாவு அரைக்கிறது, ஜூஸ் போடுறது, தேங்காய் துருவுறது, காய் கட் பண்ணுறது அப்படின்ட்டு பல ஃபெசிலிட்டிஸ் இருக்க மிக்ஸி இருக்குது. நம்ம ஒரு மிக்ஸி வாங்கும்போது நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த அளவு இருக்கா, இத்தனை ஃபெசிலிட்டி இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்ட்டு பார்த்துட்டு வாங்கணும். புதுசாக ஏதாவது ஒன்று இன்ட்ரோ பண்ணும்போது டக்குன்னு வாங்கிடணும். இவங்க வாங்கியிருக்காங்க, அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம வாங்கக்கூடாது. நான் லாஸ்ட் டைம் வாங்கின மிக்சியில் 2 ஜார் கூட ஒரு ஜூஸ் அரைக்கிற மாதிரி ஒரு ஜார் இருந்தது. ஜூஸ் போடும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நான் அதையும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன் அந்த மிக்ஸி. அதனாலேயே சூஸ் பண்ணேன். ஆனால் அது வாங்கின புதுசில் அரைச்சதோடு சரி, அதுக்கப்புறம் அதை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதை மேலே எடுத்து போட்டுட்டேன். நம்ம இத்தனை ஜார் வாங்குறதுக்கு பதில் நமக்கு எது தேவையோ அந்த சைஸில் மட்டும் வாங்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒரு மிக்ஸி வாங்கும்போது அந்த மிக்ஸியில் இருக்க மோட்டார் அலுமினியத்தில் செஞ்சதா காப்பரில் செஞ்சதான்னு பார்த்து வாங்குங்க. அலுமினியத்தில் செஞ்சதை விட காப்பர் லாங் லாஸ்டிக்காக இருக்கும். சில டைம் நம்ம மிக்சியில் அரைக்கும்போது அது வித்தியாசமாக கடகடன்னு ஒரு சத்தம் வரும். இல்லைனா அப்பப்போ ஸ்டக்காகி நின்றுடும். ஸோ அந்த மாதிரி சின்ன பிரச்சனை வரும்போது அப்பயே நம்ம அதை சரி பண்ணிட்டோன்னா பெரிய பிரச்சனை வராமல் தடுக்கலாம். மிக்சியில் ஒரு பொருளை அரைச்சி யூஸ் பண்ணதுக்கப்புறம் கையோட கழுவி வச்சிடணும். மற்ற பாத்திரத்தோட சிங்கில் போட்டு தண்ணியில் ஊற வச்சு பொறுமையாக தேய்ச்சி கழுவுறது பண்ணாதீங்க. மிக்சியில் எதையாவது போட்டு அரைச்சிட்டு ஜாரோட தூக்கி சில பேர் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இது எல்லாமே ஜாரை வீக்காக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்மள சில பேர் மிக்சியில் எதையாவது அரைச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ப்ளக்கில் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. இன்னும் சில பேர்
கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா மிக்சியில் வந்து அதை ஆஃப் பண்ண மறந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ப்ளக்கில் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. இது ரெண்டுமே ஆபத்தானது. கரண்ட் வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம ப்ளக்கில் ஸ்விட்சை சொருகும் போது மிக்சி வந்து ஓட ஆரம்பிச்சிடும். சில வாட்டி அது மேலே தெரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மிக்சிக்கு பொருத்தமான ஜாரில் வந்து நம்ம அரைக்கணும். சில பேர் வந்து புது மிக்சி வாங்குவாங்க, ஆனால் பழைய மிக்சியோட ஜார் வந்து நல்லா இருக்குன்ட்டு அதையே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது சரியாக ஃபிட் ஆகலைன்னா உங்களுக்கு பிளேடு உடையறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, பொருளும் சரியாக அறப்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.